ஆதாத்தையும் கையோட கொண்டு வந்தானே. என்ன பண்ணுமா சொல்ற? ஆ, இப்ப மட்டும் நைஸா கேளு. என்ன படமா சொல்றா? அது இதுன்ட்டு. கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாண்டி. நம்ம தொலைஞ்சோம். அம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? அவன் என்ன சொல்றான்னு கேப்போம். நான் பாட்டுக்கு உங்க குடும்பத்துல இருக்கவங்க ஒருத்தங்க பேரை சொல்லி, நீ பாட்டுக்கு உணர்ச்சி வசப்பட்டு, எப்படி இவங்க மேல நீ இப்படி ஒரு பழிய போடலாம்? அவங்க என் குடும்பத்துல ஒருத்தவங்க ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு என்கிட்ட சண்டைக்கு வந்தார வையே, அதெல்லாம் போலத்துக்கு என்னால முடியாது. சம்பந்தப்பட்ட ஆளு நான் தான் இதை பண்ணேன்னு அவங்க வாயாலேயே ஒத்துப்பா. அதுக்கு தகுந்த மாதிரி தானே நான் ஆதாரத்தை கையிலேயே வச்சிருக்கியா. அந்த ஆதாரத்தை மட்டும் எடுத்து வெளிய விட்டேன். ஐயோ, அதுக்கப்புறம் அதை பண்ண ஆளு அப்படியே பதறிட்டு வந்து உண்மையை சொல்ல போகுது. பையனா, அவ ஏதோ பெரிய ஃபேனோட தாண்டி வந்திருக்கான். இந்த லீலாவதியால முடியாததுன்னு எதுவுமே இல்லை. அதெல்லாம் தூக்கி வெளியே போடுறீங்க. ஒரு பா ஒரு பா கூட பேசக்கூடாது. இப்போ இந்த நிமிஷமே நீ வீட்டை விட்டு வெளியே போ. என்ன வேணும்? உங்க அம்மா இப்படியெல்லாம் சொல்றாங்க. அப்படி என்ன நடந்துச்சு? என்ன பிரச்சனைன்னு என்ன கேட்டா? சொல்ல போனா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் எனக்கு தேவைதான். லீலா, என்னன்னு சொன்னா தானே தெரியும். என்னன்னு சொல்லாம இப்படி கத்திக்கிட்டே இருந்தா எப்படி தெரியும்? இளமதி நைட் நேரத்துல ஆட்டோல இந்த ரவுடி பைய கூட வந்து வீட்டு வாசல்ல இறங்குனா ஊரு என்ன பேசும்? இல்ல நீங்க பண்ற வேலை என்னாச்சு? எதுக்காக இளமதியை கூட்டிட்டு வர்றதுக்கு இந்த ரவுடி பையில அனுப்பிச்சீங்க? செய்ய ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு. நான் தனியா நடந்து வந்துட்டு இருக்கும்போது 2 ரவுடி பசங்க வந்து கலாட்டா பண்ணாங்க. நல்ல வேலை ரிஷி சார் அவங்க வந்து அவங்கள மிரட்டி விரட்டி அடிச்சிட்டாரு. அப்பதான் பரம அங்க வந்தான். அப்பா கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொன்னதுனாலதான் நான் கூட வந்தேன். கேட்டீங்களா? ஆ, எவ்வளவு பிரந்தே நடக்குது. இதெல்லாம் தேவையா? இந்த கல்யாணம் ஒண்ணு எப்படி நடக்கும்? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே சுத்தமா கிடையாது. அதான் முதல்ல புரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப கல்யாணத்தை பத்தி இந்த வீட்டுல நீங்க மட்டும் இல்ல, வேற யாருமே பேசக்கூடாது.